அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸோடைய 13th லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த 11th பொலிட்டிக்கல் சயின்ஸோடைய 14th லெசன் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தட் இஸ் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற லெசனை பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா நிகழ்வுகளின் நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் எப்பப்ப நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த இயர்ல என்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இந்த லெசன்ஸ்குள்ளார நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, டைரக்டா லெசன்ஸ்குள்ளார போயிடலாம். ஸோ தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு எப்ப தொடங்குது? ஸோ இந்த இயர் 1802 1802 பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ 1801 1801 மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது பை தி கர்நாடிக் ட்ரீட்டி, கர்நாடக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது எவற்றையெல்லாம் உள்ளடக்கக்கூடிய ஒரு பகுதியா இருந்துச்சு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் தமிழ்நாடு ஃபுல்லா, ஆந்திர பிரதேஷ், கேரளாவினுடைய மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிஷாவினுடைய வடக்கு பகுதி முழுவதும் மற்றும் லட்சத்தீவு யூனியன் டெரிட்டரி இது எல்லாமே உள்ளடக்கி இருந்ததாதான் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தது. ஸோ இந்த மெட்ராஸ் மாகாணத்துடைய ஆரம்பகட்ட அரசியல் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா த கான்ஃபிளிக்ஸ் பிட்வீன் த பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ், பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையாக தான் மெட்ராஸ் மாகாண அரசியல் அப்படிங்கிறது இருந்தது. அப்போ தென்னிந்தியாவினுடைய அரசியல் மற்றும் சமூக வாழ்வை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ் இடையில என்ன கான்ஃபிளிக்ட் வந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிராமின் பீப்புளுடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. எங்க அப்படின்னா இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது கல்வி நிறுவனங்கள்லையும் வேலை வாய்ப்புகளையும் பிராமணர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது. ஓகேங்களா? ஸோ மக்கள் தொகையில குறைவான எண்ணிக்கையில் இருந்த பிராமணர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்த நான் பிராமின்ஸ் மீது ஆதிக்கம் அப்படிங்கிறத செலுத்தி இருந்தாங்க. அப்போ பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ் அப்படின்னு இருந்த இந்த கான்ஃபிளிக்ட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா ஸோ சான்ஸ்கிரிட் பேசுறவங்க விசஸ் திராவிட மொழி பேசுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சில பிராமணர் அல்லாதவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தொழில் துறையிலையும் வர்த்தகத்திலையும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சாங்க. இதே ஒரு சில குரூப் ஆஃப் நான் பிராமின் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரூரல் ஏரியால இருந்து அர்பன் ஏரியாஸ், கிராம பகுதியிலிருந்து நகர்ப்பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போனவங்க அங்க நான் பிராமின் பீப்புளா இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும், அதாவது வேலை வாய்ப்புகள்லையும் கல்வி போன்றவற்றிலையும் எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ் அப்படின்னு இருந்த கான்ஃபிளிக்ட் என்னவா மாறுச்சு அப்படின்னா சான்ஸ்கிரிட் பேசுறவங்க விசஸ் டிராவிடியன் லாங்குவேஜஸ், சமஸ்கிருதம் பேசுறவங்க அப்படின்னு வளர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? அப்போ சமஸ்கிருதமா திராவிடமா அப்படிங்கிற கான்ஃபிளிக்ட் டெவலப் ஆகும்போது திராவிடன் அப்படிங்கிற வார்த்தையை அறிஞர்களும், ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு சமஸ்கிருதம் பேசுறவங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு தமிழ் அல்லாதவர்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சமஸ்கிருதம் பேசுறவங்களை என்னென்ன அழைச்சாங்க அப்படின்னா ஆரியர்கள் அப்படின்னும், வேற தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற 28 திராவிட மொழிகள் பேசுறவங்களை டிராவிடியன்ஸ், திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் இருந்த கான்ஃபிளிக்ட் அவங்களுடைய மொழியின் அடிப்படையில சமஸ்கிருதம் பேசுறவங்க விசஸ் திராவிட மொழி பேசுறவங்க அப்படின்னு வந்து ஃபர்தரா அது ஆரியர்கள் விசஸ் திராவிடர்கள் அப்படிங்கிற கான்ஃபிளிக்டாக டெவலப் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா திராவிடியன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட சித்தாந்தம், திராவிட அரசியல் போன்றவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ சென்னை மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட மொழி பேசக்கூடியவங்க எல்லாருமே சமூக ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்துட்டு டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்காக பிராமணர் அல்லாத தலைவர்கள் குரல் கொடுத்திருப்பாங்க. அந்த இயக்கம் தான் என்னவா டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னா திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிராவிடியன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரி, இந்த திராவிட இயக்கமும் பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற விஷயம் எப்படி டெவலப் ஆச்சு? ஸோ இந்த 1801 1801 மெட்ராஸ் மாகாணம் உருவாகும் போது ஆந்திரா, மலபார் ரீஜியன், ஸோ இந்த மாதிரி பல பகுதிகளை உள்ளடக்கிறது இல்லையா? அப்போ மெட்ராஸ் மாகாணத்துல தமிழ் மட்டும் இல்லாம ஸோ தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுன்னு சொல்லிட்டு பல மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஸோ அப்போ இந்தியாவுடைய அந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிறத நம்மளால எங்க பார்க்க முடிஞ்சது அப்படின்னா சென்னை மாகாணத்துடைய அரசியல்ல பார்க்க முடிஞ்சது. ஆனா இதுவே வட இந்தியாவிலையும் சரி, மேற்கு வங்கம் போன்ற பெங்கால் போன்ற பிற பகுதிகளிலும் சரி சமஸ்கிருதங்களையும் வேதங்களையும் மையப்படுத்தி மட்டுமே தான் அரசியல் இருந்ததே தவிர வேதங்களையும் சமஸ்கிருதத்தையும் இல்லாத ஒரு அரசியல் அப்படிங்கிறது இல்லாம இருந்துச்சு. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இந்தோ ஆரிய அல்லது இந்தோ ஜெர்மன் மொழி குடும்பம் அங்கீகரிக்கப்பட்டிருந்ததே தவிர வேதம் அல்லாத, சமஸ்கிருதம் அல்லாத பண்பாடுகள் அங்கீகரிக்கப்படல. ஓகேங்களா? அப்போ சமஸ்கிருதம் அப்படிங்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. இதே காலகட்டத்துக்குள்ளாரதான்
தமிழ் மொழிக்குள்ளாரையும் சமஸ்கிருத திணிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? சோ அப்போ வந்துட்டு பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் அப்படிங்கிற கான்ஃபிளிக்டோட பேசுறவங்க திராவிட மொழியா சமஸ்கிருத மொழியான்னு பேசும்போது திராவிட மொழிகளுக்குள்ளார சமஸ்கிருத மொழியினுடைய திணிப்பு இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா சமஸ்கிருத மொழியில இருந்துதான் திராவிட மொழிகள் எல்லாமே எமர்ஜ் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி ஆராயறதுக்கு தான் நிறைய ஸ்காலர்ஸ் எமர்ஜ் ஆகுறாங்க. அதுல ரெண்டு முக்கியமானவங்க யார் அப்படின்னா, ஒருத்தவங்க FW எல்லிஸ், இன்னொருத்தவங்க ராபர்ட் கால்டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இந்த FW எல்லிஸ் அப்படிங்கிறவர் யாருங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த FW எல்லிஸ் இந்தியா, தட் இஸ் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படிங்கிறது தான் FW எல்லிஸ்னுடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ 1810 சென்னை சொல்லக்கூடிய மெட்ராஸ் மாவட்டத்தினுடைய கலெக்டராக நியமிக்கப்பட்டிருப்பார். 1812 புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி, சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் காலேஜ் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ எதுக்காக அந்த கல்லூரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும், ஓகேங்களா, உள்ளூர் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கும் சரி, ஓகேங்களா, ஸோ தென்னிந்திய மொழிகள்னு சொல்லக்கூடிய உள்ளூர் மொழிகள்ல பயிற்சி அளிப்பதற்காக அந்த கல்லூரி நிறுவப்பட்டது. அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய நிர்வாகிகளுக்கும் அலுவலர்களுக்கும் லோக்கல் லாங்குவேஜஸ் பத்தி கத்துக் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் காலேஜ் சொல்லக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. அது மட்டும் இல்லாம அந்த கல்லூரியில இலக்கிய இலக்கண ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன. சோ தமிழ் போன்ற திராவிட மொழிகள் சார்ந்த ஆய்வுகள் அப்படிங்கிறதும் அந்த கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டது. சோ சமஸ்கிருத எல்லிஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் இந்த இரண்டு மொழிகளிலுமே புலமை பெற்றவராய் இருந்தாரு. திருக்குறள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவராய் இருந்தாரு. சோ திருக்குறளுடைய அறத்துப்பால்ல 18 அதிகாரங்களை ஆங்கிலத்திலையும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த FW எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு மொழி பெயர்த்திருப்பார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அலெக்சாண்டர் டங்கன் கேம்பெல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுதின புத்தகம் பேரு தான் தெலுங்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். அந்த நூலுக்கு ப்ரீஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய முன்னுரை யார் எழுதியிருப்பாங்கன்னா FW எல்லிஸ் தான் எழுதியிருப்பாரு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா திராவிட சான்று அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய மொழிகளை குறிப்பிட்டு பேசியிருப்பார். அப்போ திருக்குறள்ல இருக்கக்கூடிய அறத்துப்பால் இருக்கிற 18 அதிகாரங்களை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்ததோ, ஓகேங்களா, சோ இல்ல வந்துட்டு திருக்குறள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டதோ, தமிழ் சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை தெரிஞ்சுக்கிட்டதோ, ஆர்எல்ஸ் வந்துட்டு புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியில வந்துட்டு பிற மொழி உள்ளூர் மொழிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கற்கப்பட்டதோ, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திராவிட மொழிகள் மீது எந்த அளவுக்கு எல்லிஸ் ஆர்வமா இருந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது. சோ இது மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவ ஆகிய தென்னிந்திய மொழிகள் எல்லாமே சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சார்ந்தவே கிடையாது. அது ஒரு தனி மொழி குடும்பம், இது ஒரு தனி மொழி குடும்பம். ஓகேங்களா? சோ சமஸ்கிருத மொழி அப்படிங்கிறது தனித்துவமான பண்புகளை கொண்டது. அதே மாதிரி தென்னிந்திய மொழிகள் தமிழ், தெலுங்கு போன்ற திராவிட மொழிகள் எல்லாமே இன்னும் தனித்துவமான பண்பை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லிஸ் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா தன்னுடைய குறிப்புகளை சொல்லியிருப்பார். சோ அதனாலேயே இந்த திராவிட மொழி குடும்பம் சார்ந்த கருத்துக்களை முதல்ல இவர் வெளியிட்டிருப்பாரு. சோ அதனாலேயே எல்லிஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இவரை அயோத்திதாச பண்டிதர் பாராட்டியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ அப்போ திராவிட மொழி குடும்பம் தனி, இந்த மொழி சமஸ்கிருத மொழி குடும்பங்கள் தனி அப்படின்னு முதல்ல கருத்தியல் முன் வச்சனால தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதராலேயே இந்த FW எல்லிஸ் அப்படிங்கிறவர் பாராட்டப்பட்டிருப்பார். இந்த FW எல்லிஸ்க்கு இணையா இன்னொருத்தர், ஓகேங்களா, ஃபாரின் ஸ்காலர் யாரு தமிழ் மொழியை புகழ்ந்திருப்பாங்க அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ 1814 பிறந்திருப்பாரு. ஸோ கிறிஸ்தவ மத போதகரான இவர் 1838 திருநெல்வேலியினுடைய இடையான்குடி அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருப்பார். இவர் இந்தியாவில் ஒரு மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா சமய பணி, தட் இஸ் டு ஸ்ப்ரெட் த ரிலீஜன், மதத்தை பரப்புதல் அப்படிங்கிற ஒரு பணிக்காக வந்திருப்பார். ஆனா இவர் சமய பணியோட சேர்ந்து கல்வி பணியையும் மொழி ஆராய்ச்சியும் சேர்த்து தான் மேற்கொண்டிருப்பார். ஸோ அப்படி 1856 இவர் எழுதின முக்கியமான புக்கு பேர் என்ன அப்படின்னா திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம், தட் இஸ் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் ஆர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். இதன் மூலியமா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய தென்னிந்திய மொழிகளும் சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி குடும்பமும் ரெண்டும் வெவ்வேறானது, ஒண்ணுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சோ கிறிஸ்தவத்தினுடைய பழமையான மறைநூல்கள்ல கூட பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வார்த்தைகள் இடம் பிடிச்சிருக்கும். சோ அப்ப அந்த அளவுக்கு தமிழ் மொழி தொன்மையானது அப்படிங்கிற விஷயத்தையும் கால்டுவெல் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஏற்கனவே 1816 எல்லிஸால முன்மொழியப்பட்ட திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற அதே கருத்தியலை தான் 1856 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம், கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னும் அவர் தன்னுடைய புத்தகத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ கால்டுவெல்லோட சேர்ந்து அவருடைய மனைவியார் எலிசா மால்ட் அப்படிங்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மகளிர் கல்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய பங்காற்றிருப்பாங்க. ஷி கான்ட்ரிபியூட்டட் மோர் ஃபார் த விமன் எஜுகேஷன். ஸோ மகளிர் கல்விக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ கால்டுவெல்லுடைய ஆய்வுகள் தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகளின் தனித்துவம் தொன்மையும் எடுத்தறிக்கும் விதமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இறுதியா 1891 பார்த்தீங்க அப்படின்னா ஹி பாஸ்ட் அவே அட் கொடைக்கானல். ஸோ கொடைக்கானல்ல 1891 இவர் காலமாயிருவார். ஸோ அப்போ எல்லிஸும் சரி
சரி கால்டுவெல்லும் சரி இவங்க ரெண்டு பேருமே திராவிடியன் லாங்குவேஜஸ் வந்துட்டு முழுசா ஆராய்ந்து இது ரெண்டுமே சமஸ்கிருத மொழியோட தொடர்புடையது கிடையாது, ரெண்டுமே தனித்துவமான மொழி குடும்பங்கள். அண்ட் இன்னும் சொல்ல போனோம்னா சமஸ்கிருதத்தை விட தொன்மையானது திராவிட மொழி குடும்பம் தான், அதுலயும் தமிழ் தான் தொன்மையான மொழி அப்படிங்கிற விஷயத்தையும் யார் முன்னெடுத்திருப்பாங்கன்னா எல்லிஸும் சரி கால்டுவெல்லும் சரி ரெண்டு பேருமே முன்னெடுத்திருப்பாங்க. அப்போ பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் இருந்த கான்ஃபிளிக்ட் சமஸ்கிருதம் பேசுறவங்க திராவிட மொழி பேசுறவங்கன்னு மாறிச்சு. அப்ப சமஸ்கிருதத்தை விட திராவிட மொழிகள் எல்லாம் தனித்தனி மொழி குடும்பம், ஸோ இதுக்கு அதுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கான்ஃபிளிக்ட் எப்படி மாறிச்சு அப்படின்னா ஆரியர்கள் விசஸ் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி இன ரீதியான பாகுபாடுகள் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ அப்ப ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க வட இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்தவங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டியூரிங் த ஏர்லி வேதிக் பீரியட், ஆரம்பகட்ட வேத காலகட்டங்கள்ல சென்ட்ரல் ஏசியா மத்திய ஆசிய நாடுகள்ல இருந்து புலம்பெயர்ந்து இந்த வடமேற்கு இந்தியாவில் செட்டில் ஆகி பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவிலும் செட்டில் ஆனவங்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆரியர்கள்னு சொல்றோம். ஏன் ஆரியர்கள்னு சொல்றோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏசியா மத்திய ஆசிய பகுதிகளில் இருந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ தே வேர் கால்ட் அஸ் ஆரியன்ஸ். அப்ப இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில ஏர்லி வேதிக் பீரியட் ஆரம்பகட்ட வேத காலத்திலையும் பிற்கால லேட்டர் வேதிக் பீரியட்ல இந்தியாவுடைய பிற பகுதிகளிலும் அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ தே வேர் கால்ட் அஸ் ஆரியன்ஸ். அதனால அவங்கள ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தொழில் செய்யறவங்க இந்தியாவுக்கு வந்து அவங்கள ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ சமஸ்கிருதம் பேசுறவங்க விசஸ் திராவிட மொழி பேசுறவங்க அப்படிங்கிற கான்ஃபிளிக்ட் என்னவா டெவலப் ஆச்சு அப்படின்னா ஆரியர்கள் விசஸ் திராவிடர்கள் அப்படின்னு மாறிச்சு. ஸோ அப்போ மெயினா திராவிட அடையாளம் திராவிட சித்தாந்தம் டெவலப் ஆகிறதுக்கு மெயினா ரெண்டு ரீசன்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒன்னு என்ன அப்படின்னா பிராமணர்கள் நான் பிராமின்ஸ் மீது செலுத்திய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல அவங்க நான் பிராமின்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்காம இருந்தது. இது ரெண்டும் தான் பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் அப்படிங்கிற கான்ஃபிளிக்ட் மெயினா திராவிடியனிசம்னு சொல்லக்கூடிய திராவிட சித்தாந்தம் டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே எப்படி தென்னிந்தியாவில் நான் பிராமின் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் கூட பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே போன்றவரால நான் பிராமின் இயக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. பட் ஆனா திராவிடம் அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் சிம்பிளா பிராமணன் அல்லாதோரை குறிக்கும். அப்ப டிராவிடியன் அப்படின்னு சொன்னா அபார்ட் ஃப்ரம் லாங்குவேஜை தாண்டி சவுத் இந்தியாவில் இருக்கிற நான் பிராமின் பீப்புள் எல்லாருமே உள்ளடக்குனது தான் இந்த திராவிடியன் அப்படின்னு இந்த திராவிடன் அப்படிங்கிற இந்த சொல். ஓகேங்களா? ஸோ அப்படி சென்னை மாகாணத்துல நான் பிராமின்ஸ்க்கான டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு மெயினா 1850s 1950களுக்கு பிறகு. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படித்த பிராமணர் அல்லாத தலைவர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நான் பிராமின் பீப்புள் டெவலப்மெண்ட்டுக்காக குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி 1852ல கஜ்ரு லட்சுமி நரசு அப்படிங்கிறவர் ஏற்கனவே தான் இருந்த பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ஆங்கிலேய இந்திய கழகத்திலிருந்து பிரிஞ்சு வெளியே வந்து சென்னை மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை வாழ் மக்கள் சங்கம் அல்லது சென்னை மகாஜன சபை அப்படிங்கிற பேர்ல ஒரு அசோசியேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். எதுக்காக? ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த நான் பிராமின் பீப்புள். அப்போ பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் ஆங்கிலேய இந்திய சங்கம் அப்படிங்கிறதுல இருந்து பிரிஞ்சு வந்து 1852ல மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னைவாசிகள் சங்கம் அப்படிங்கிற ஒண்ணு கஜ்ரு லட்சுமி நரசு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பிராமின் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். பிராமணர் அல்லாத மக்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட முதல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கு பிறகு மெயினா 1857 1857ல சிப்பாய் கழகம் கிரேட் இந்தியன் ரிவால்ட் நடந்திருக்கும் இல்லையா, அந்த ரிவால்ட்டுக்கு பிறகு பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் சீர்திருத்தங்களை காட்டிலும் தலைவர்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா சோசியல் ரிஃபார்ம்னு சொல்லக்கூடிய சமூக சீர்திருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அதனுடைய விளைவுதான் 1909 1909ல மின்டோ மார்லி சீர்திருத்தம் மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அந்த மின்டோ மார்லி சீர்திருத்தத்துல they give a separate electorate for the Muslims, இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. சோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சென்னை மாகாணத்துல பிராமணர் அல்லாதோருக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் போதிய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த தலைவர்கள் முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இப்போ 1850ஸ்ல சென்னை வாசிகள் சங்கம் உருவானுச்சு. அதுக்கப்புறம் கிரேட் ரிவால்ட்டுக்கு பிறகு அரசியல் ரீதியான சீர்திருத்தங்களை தாண்டி சமூக ரீதியான சோசியல் ரிஃபார்ம்ஸ் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அது ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா மெயினா 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தத்துக்கு பிறகு இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸ் அட்டைன் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த சீர்திருத்தத்தின் மூலியமா தான் இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஸோ அதே மாதிரியே நான் பிராமின்ஸும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி தனி இடஒதுக்கீடு வேணும், வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் முக்கியத்துவம் வழங்கணும் அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலும் தீமூட்டுற மாதிரி 1913 ஓகேங்களா? சோ சார் அலெக்சாண்டர் கார்டன் கார்டிவ் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வெறும் 3% 3% மட்டுமே மக்கள் தொகை வைக்கக்கூடிய பிராமணர்கள் நான் பிராமின்ஸுடைய அனைத்து வாய்ப்புகளையும் ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிறாங்க, ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ராயல் கமிஷனர் அலெக்சாண்டர் கார்டன் கார்டிவ் தலைமையிலான ராயல் குழு பரிந்துரைக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஃபர்தரா நான் பிராமின் லீடர்ஸுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அதனுடைய விளைவு நிறைய நான் பிராமின் ஆர்கனைசேஷன்ஸ் பல பிராமணர் அல்லாத அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாக ஸ்டார்ட் ஆகுது. அதுல முக்கியமான ஒண்ணுதான் என்ன அப்படின்னா
நீதி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இந்தியா 1916 1916 ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த நான் பிராமின் பீப்புள், பிராமணர் அல்லாத மக்களுடைய நலனுக்காக சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய விடுதலை சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை கூட்டமைப்பு அப்படிங்கிற அந்த அசோசியேஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ 1916 டி.எம். நாயர், பிட்டி தியாகராயர் அண்ட் டாக்டர் சி நடேசனார் போன்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து நான் பிராமின் பீப்புளுடைய வெல்ஃபேருக்காகவே சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படிங்கிற உருவாக்குறாங்க. ஸோ அந்த அமைப்பினுடைய ஒன் ஆஃப் த மேகசின், இங்கிலீஷ் டெய்லி மேகசின், ஆங்கில தினசரி பத்திரிகையினுடைய பேரு தான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய பேரு பின்னால என்னவா மாறிடுச்சு அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனை ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. ஸோ 1916 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பா உருவானது. 1917 ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் மேகசின் மூலியமா நீதி கட்சி அப்படின்னு உருவாச்சு. ஸோ இந்த நீதி கட்சியினுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா தட் இஸ் நான் பிராமின் பீப்புளுடைய அப்லிஃப்ட்மெண்ட், அதாவது தென்னிந்தியாவில் பிராமின்ஸை தவிர மீதி இருக்கிற எல்லாருக்குமான டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கறது தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய நோக்கமாக அமைஞ்சது. மெயின்லி ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த நான் பிராமின் பீப்புள் இன் சவுத் இந்தியா. அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட், அரசியலமைப்பு அரசாங்கத்தை உருவாக்கணும். தட் இஸ் நத்திங் பட் தேர்தலில் போட்டியிடணும், ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும், ஸோ ஆட்சியை பிடிக்கணும், அது மூலியமா நான் பிராமின் பீப்புளுக்கு வெல்ஃபேர் செய்யணும். அதுக்கு அடுத்தது ட்ரூலி ஏ ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட், உண்மையான பிரதிநிதித்துவ ஒரு அரசாங்கமாக ஜஸ்டிஸ் பார்ட்டி அரசாங்கத்தை மாற்றணும். தட் இஸ் அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமே அரசாங்கத்துல பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்தது. அண்ட் தென் பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல். தட் இஸ் நான் பிராமின் பீப்புளுடைய கோரிக்கை என்னவோ அதுதான் அரசாங்கத்துடைய கோரிக்கையாகவும் உருவாக்குறது. அப்போ தென்னிந்தியாவில் பிராமின் கம்யூனிட்டியை தவிர மீதி இருக்கிற எல்லாருடைய வெல்ஃபேருக்காக குரல் கொடுக்கிறது. கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட், அரசியலமைப்பு அரசாங்கத்தை ஏற்படுத்துறது. தட் இஸ் நத்திங் பட் தேர்தலில் போட்டிட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அது மூலியமா பீப்புளுக்கு வெல்ஃபேர் செய்யறது. அதுக்கு அடுத்தது அரசியலமைப்பின் உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கமாக மாத்துது. ஸோ அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமே பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேஷன் வழங்குறது. அண்ட் தென் நான் பிராமின் பீப்புளுடைய டிமாண்ட் தான் அரசாங்கத்துடைய காமன் டிமாண்டாக வச்சிருக்கிறது. இது எல்லாமே இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் 1919 இது எல்லாமே நோக்கங்களாக கொண்டிருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி 1919 பிகாஸ் ஆஃப் மான்டெகு சென்ஃபோர்ட் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் டயார்கின்னு சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது. அதன் அடிப்படை 1920 முதல்ல தேர்தல் நடக்குது. ஸோ இந்த முதல் நடக்கிற தேர்தலில் ஜஸ்டிஸ் பார்ட்டி கண்டெஸ்ட் பண்றாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஒரு கட்சி ஐஎன்சி அவங்க போட்டியிடல. ஸோ ஐஎன்சி இந்த முதல் தேர்தலில் போட்டியிடாம போனதுக்கு மெயினான ரீசன் பிகாஸ் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கெடுத்திருந்தனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த முதல் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. ஸோ 1919 மான்டெகு சென்ஃபோர்ட் சீர்திருத்தத்தின்படி இரட்டை ஆட்சி முறை டயார்கி அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ அதன்படி 1920 ஆங்கிலேய இந்தியாவில் முதல்ல தேர்தல் நடத்தப்படுது. ஸோ இந்த தேர்தலில் யார் புறக்கணிக்கிறாங்க, ஐஎன்சி புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு மெயினான ரீசன் பிகாஸ் தே ஆல்ரெடி என்கேஜ் இன் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கத்தில் அவங்க பங்கெடுத்திருந்தாங்கிற காரணத்தினால. ஸோ இதனால ஜஸ்டிஸ் பார்ட்டி ஈஸியா ஜெயிக்கிறாங்க. 1920 முதலமைச்சராக யார் ஆகுறாங்கன்னா சுப்பராயலு ரெட்டியார் became the first chief minister of மெட்ராஸ் ஸ்டேட். மெட்ராஸ் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக 1920 சுப்பராயலு அப்படிங்கிற ஒரு பதவியேற்றார். பட் ஆனா அடுத்த ஒரு வருஷத்துலயே அவர் இறந்துருவாரு. ஸோ as a result in the year 1921 1921 ராஜா ஆஃப் பனகல்னு சொல்லக்கூடிய பனகல் ராஜா became the chief minister of மெட்ராஸ் ஸ்டேட். ஸோ அப்படி 1920 ஆரம்பிச்சு டில் 1937 1937 வரைக்கும் நீதி கட்சியுடைய ஆட்சி அப்படிங்கிறதா நடக்குது. ஸோ இந்த நீதி கட்சியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மெயினா இவங்க கொண்டு வந்தது என்னன்னா 1921 to 37 வரைக்கும் தொடர்ச்சி அதிகாரத்தில் இருந்த நீதி கட்சி மெயினா கொண்டு வந்த முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லக்கூடிய வகுப்புவாத இடஒதுக்கீடு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஸோ 5:2:2:2:1 அப்படிங்கிற விகிதாச்சாரத்தின் அடிப்படையில வகுப்பார் இடஒதுக்கீட்டு முறை அப்படிங்கிறது இந்த நீதி கட்சி அமல்படுத்தி இருப்பாங்க. அது இவங்களுடைய முக்கியமான அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது போக பாத்தீங்க அப்படின்னா ஃபார் சூத்ராஸ், ஓகேங்களா, ஸோ சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்ஸ்னு சொல்லக்கூடிய பஞ்சமிகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கோயில்களுக்குள்ளார நுழையறதுக்கோ இல்ல பொது இடங்கள்ல நுழையறதுக்கோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, ஓகேங்களா. ஸோ அப்படி அவங்களுக்கு எதிராக இருந்த பொது வழி, போக்குவரத்து, உணவு விடுதிகள், பொது கிணறுகள் இது எல்லாத்தையுமே அவங்களும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் உத்தரவுகள் அப்படிங்கிறத பிறப்பிச்சிருப்பாங்க. அப்போ சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் பொது வெளிகள்ல கிணத்துல தண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், உணவு விடுதிகள்ல சாப்பிட்றதா இருக்கட்டும், பொது வழியை பயன்படுத்துறது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது, இதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருப்பாங்க, கலைஞ்சு அவங்களுக்கு அனுமதி அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து சமய அறநிலைய வாரியத்தை அப்படிங்கறத அமைச்சிருப்பாங்க. அது மூலியமா டெம்பிள் ப்ராப்ளம்ஸ், ஆலயம் சார்ந்த விவகாரங்கள் எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க.
பிளஸ் அது மட்டும் இல்லாம பஞ்சமர்களுக்கு நிலம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கும். இதோட சேர்ந்து பல டவுன்ஷிப்ஸ், புதிய நகரங்களையும் தொழிற்பேட்டைகள்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸையும் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அரசாங்கம் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் கல்வி கற்பதற்கு மறுக்கப்பட்டிருந்தது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்கு சிறப்பு முயற்சிகள் அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் பார்ட்டி அரசாங்கம் எடுத்தாங்க. இதனுடைய முயற்சியினோட ஒரு விளைவு தான் மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்தியா 1920, ஸோ 1920 ஸோ பிட்டி தியாகராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சென்னையினுடைய 1000 லைட்ஸ் 1000 விளக்கு அப்படிங்கிற பகுதியில முதல்ல மதிய உணவு திட்டம்னு சொல்லக்கூடிய மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆர் பிரிட்டிஷ் இந்தியா, சுதந்திரத்துக்கு முன்னாடியோ இல்ல ஆங்கிலேய இந்தியாவிலேயோ மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா பிட்டி தியாகராயர். தட் இஸ் அட் 1000 லைட்ஸ் 1000 விளக்கு பகுதியில். அண்ட் தென் அந்த காலகட்டத்தில் மெடிசன் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தாதான் போதும் அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்களும் மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழிவகை செய்யப்பட்டது. ஸோ அப்ப பிராமின்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் மெடிசன் படிக்க முடியுங்கிற நிலையை மாற்றி பிராமணர் அல்லாத அனைத்தாற்பட்ட மக்களுமே வந்துட்டு மருத்துவம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலையை உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் தென் முத்துலட்சுமி அம்மையார இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டதன் மூலியமா தேவதாசி முறை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கான வாக்குரிமையை வழங்கியதும் நீதி கட்சியினுடைய அச்சீவ்மெண்ட். ஸோ அப்போ 1921 இந்தியாலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விமென்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்தினது, மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டது, ஜமீன்தாரர் மிராசுதாரர் போன்ற நில ஆதிக்க முறைகளை ஒடுக்கியது. 1923 நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்குனதும் கூட ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ 1924 மெட்ராஸ் அரசாங்கத்துக்கும் மைசூர் அரசாங்கத்துக்கும் இடையில காவிரி நீரை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது அடுத்த 50 ஆண்டுகளுக்கு போடப்பட்டிருக்கும். ஸோ இது மூலியமா 1924 இருந்து 1974 வரைக்கும் மெட்ராஸ் ஸ்டேட்க்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில காவிரி நீரை பகிர்ந்துக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்து. ஸோ இது தாண்டி இவங்களுடைய ஆட்சி காலத்துல 1926 ஆந்திர பல்கலைக்கழகமும் 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகமும் நீதி கட்சி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ சில திரைகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் நீதி கட்சியினுடைய அரசாங்கமே அந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட ஒரு அரசாங்கம் அப்படின்னே வரையறுக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ இந்த வீடியோல மெட்ராஸ் மாநிலத்தினுடைய அரசியல், அந்த நீதி கட்சியினுடைய எவால்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஸோ அடுத்த வீடியோல பெரியார் ஈவே ராமசாமி பத்தியும் அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம் பற்றின விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.